வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பர்ட் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சாட்டு ஷாக் மார்க்கெட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். ரம்ஜான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ரம்ஜானுக்கு தேவையான பர்ச்சேஸு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் இங்கே இருக்கோ நம்ம வாங்க சுற்றி பார்க்கலாம். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா பேங்காக்லேயே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40,000 கடை கிட்ட இங்கே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த ரோட்டில் வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 4 மணி ஆக போகுது. 5 மணிலேருந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க நம்ம பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன நல்லா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க மார்க்கெட்டில் போவோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் 2ல இருக்கோம். என்ட்ரன்ஸ் 2ல இது உள்ள அப்படியே நம்ம வந்துட்டோம்னா லைனாக ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. இன்றைக்கோட நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் 500 பாட்டு தான். 500 பாட்டில் நம்ம இந்த மார்க்கெட்டில் என்னென்ன வாங்க முடியுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக நம்மளால் ட்ரெஸ் வாங்கிட முடியும். 500 பாட்டுன்றது நம்ம ஊர் காசுக்கு 1200-300 கிட்ட வரும். அதில் நம்மளால் என்னென்னலாம் இன்றைக்கி வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு புது ஃபோட்டோகிராஃபர் நம்ம கூட இருக்கார். நம்மளோட ஃப்ரெண்டு, வேறு யாரும் இல்லை, என்னோடய கிளாஸ்மேட்டு தான். இஸ் மை கிளாஸ்மேட் ஃப்ரம் ஸ்வீடன். நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இந்த மார்க்கெட்டுக்கு போகிறேன், சாட்டு ஷாக் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். அவரும் சரி நானும் வரேன், நானும் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டாரு. அதனால் நானும் அவரும் ஒன்றா தான் வந்திருக்கோம். அவர் தான் நம்மளுக்கு இன்னைக்கு கேமராலாம் பிடிக்கிறது யூஸ் பண்ணார், சரி ஹெல்ப் பண்ணார். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பார், அதாவது பார் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே வந்து இந்த டிஜே அதெல்லாம் பண்ணிவிட்டு பயங்கர இதுவாக இருக்குது, சவுண்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 பாட்டு, 120 பாட்டு அந்த ரேட்லலாம் போட்டுருக்குங்க டிஷர்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்தது ஷர்ட்டு எதனா பார்க்கறதுக்கு தான். ஆல்ரெடி நம்ம அந்த ரட்டுனா மார்க்கெட்டில் போய் பார்த்தோம். ஷர்ட்டுங்களாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இல்லை, யூனிக்காக இல்லை. இங்கேயாச்சும் எதனா யூனிக்காக கிடைக்குதான்னு பார்ப்போம். அதனால தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே. ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. உள்ளே போக போக நிறைய கடைங்க வந்துக்கிட்டே இருக்கோம். பார்ப்போம் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக கிடைக்குதுன்ட்டு. எல்லாமே வந்து ரொம்ப ஃபங்கியாக இதுவாக இருக்குது அந்தளவுக்கு. ஆனால் இப்போ கூட்டம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து ஒருவேளை வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நைட்டு வருவாங்க போல். இங்கே வந்து பாருங்கள் அவ்வளோ கூட்டம் இல்லை, ஆனால் செம்ம வெயிலுங்க. அதனால தான் நானே வந்து லேட்டாக வந்தேன். 4 மணிக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்தோன்னா கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும், வெயிலெலாம் இல்லாமல். அந்த எலிஃபண்ட் பேண்ட்டெல்லாம் இங்கேயும் 100 ரூபா தான் போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கின குவாலிட்டி இங்கே இல்லை. அதே அந்த கை வச்சா விரல் வச்சா தெரிகிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி அந்த பிளைன் ஷர்ட்டெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் இருக்குது. கலர் அடிச்சா மாதிரி டிஷர்ட்டுங்கெல்லாம் இருக்குங்க. இங்கே வந்து எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரேட்டுலாம் வந்து அதிலே போட்டுருவாங்க. நம்ம வந்து ரேட்டு போயிட்டு ஒன்று கேட்க வேண்டிய தேவையில்ல. எல்லாத்துலேயுமே ரேட்டுலாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கு. நம்ம இப்போது 2-3 வாங்கினோன்னா அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஒன்று மட்டும் வாங்கினோன்னா அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் எல்லாமே பிளைனாக தாங்க இருக்குது. எவனுமே டிசைனே போட மாட்டான் போல. அப்படியே டிசைனுன்னு வச்சுருந்தா அந்த யானை போட்டிருக்கிறது ஒன்று வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி டிசைன் இந்த விட பரவாயில்ல. இந்த பாருங்கள், இந்த குட்டி குட்டி ஷர்ட்டுலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி டிசைன் இருந்ததுன்னா ஓகே தான். அந்த மாதிரி எதுனா பார்த்தா அதுலேயே காட்டன் இருக்கணும். இவனுங்க அதிலே வந்து காட்டனுக்கு பதிலாக வேறு ஒரு இது வச்சுருக்கானுங்க. இங்கெல்லாம் வந்து நைட் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து 100 பாட்டுன்னு போட்டிருக்கு. மோஸ்ட்டாக இந்த மார்க்கெட்டில் எல்லாமே 100 பாட்டு 150 பாட்டுக்குள்ளே தாங்க இருக்கும். நீங்கள் பாருங்க, இந்த மார்க்கெட்டில் அந்த ஸ்லிங்கு பேக்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்குதுங்க. 180 பாட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம அங்கே 3 இது வந்து 3 வாங்கினா 1 60 பாட்டுன்னு பார்த்தோம். இங்கே ஒன்றே வந்து 180 பாட்டுன்னு போட்டிருக்கு. பேகுக்கெலாம் அந்த மார்க்கெட்டு தாங்க நம்ம போனோம் இல்லைங்களா, ஷாம்பிங் மார்க்கெட், அதுதான் பேகுக்கெலாம். ட்ரெஸ்ஸு தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ட்ரெஸ்ஸு கடைங்க கொஞ்சம் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம், அதுக்கு தானே வந்திருக்கோம்.
நிறைய டூரிஸ்ட்டுங்க இங்கே இருக்காங்கங்க. ஏகப்பட்ட டூரிஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ், சைனீஸு, கொரியன், இந்தியன்ஸ் எல்லா டூரிஸ்ட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே இங்கே வராதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லா டூரிஸ்ட்டும் இங்கே இருப்பாங்க. அதனாலே இங்கே இவ்வளோ கடைங்க இருக்குது. எல்லா கடையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தாங்க இருக்கும். பெரிய பெரிய கடைலாம் இருக்காது, சின்ன சின்னதாக தான் இருக்கும். உள்ளே இருக்க கொஞ்சம் கடைங்களாம் இருக்குது, பார்ப்போம். இந்த கடையில் கொஞ்சம் டிஷர்ட்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. 2 டிஷர்ட் வாங்கினா 300 பாட்டான், ஒரு டிஷர்ட் வாங்கினா 180 பாட்டுன்னு போட்டுருக்கோம். பார்ப்போம். 279 பாட்டுன்னு போட்டிருக்கான். ஆனால் இது காட்டனுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் போட்டிருக்கோம் 100% காட்டன். காட்டன் ஷர்ட்டெல்லாம் அங்கே பாருங்கள் 279 பாட்டான். ஒன்றும் இல்லை, காட்டன் ஷர்ட்டெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த நார்மலாக அந்த இவனும் அந்த மாதிரியில் சொன்னான்னு பாரு 150 ரூபான்ட்டு. அதெல்லாம் வந்து அதான் பாலிஸ்டர், அந்த ஜெர்சி மாதிரி இருக்குது. நல்ல காட்டன் ஷர்ட்டெல்லாம் வந்து 280 பாட்டுன்னா நம்ம ஊர் காசுக்கு 200, 500, ஒரு 650 ரூபா 700 ரூபா கிட்ட வருதுங்க. இது வந்து யூனிகோன்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபுல்லாக டிஷர்ட்டுங்களாம் இருக்குங்க. ஃபுல்லாக டிஷர்ட்டாக இருக்குது இந்த கடையில். இங்கேயும் நல்லா தான் இருக்குது, டிசைனாக இருக்குது. $120 போட்டிருக்கு. கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் மாதிரி இருக்குது எல்லாமே. ஆனால் நல்லா தான் இருக்குது, பார்ப்போம் லாஸ்ட்டாக இந்த கடையாண்ட வரும். We can go this way? Yeah, we can go this way. ஏதோ ஜாப்பனீஸ் ஸ்டைல், தாய் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குங்க. 320 பாட்டுன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஹேண்ட் பிரிண்டட் மாதிரி தெரியுது. ஹேண்ட் பிரிண்டடா இல்லை இதுவா? நீங்கள் இந்த மாதிரி இந்த கடைலாம் கூட இருக்குங்க. ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. அந்த ஸ்டோன்ஸு, அந்த ஜெம்ஸு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இது. எவ்வளோ ஷர்ட்டு கிடையாது, ரேட் அதிகமாக இருக்கும் போல. ஏதோ டிசைனர்ஸ் மாதிரி தெரியுது. இந்த செட்டெல்லாம் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஓவர் சைஸ்டு ஷர்ட்டு தான், எல்லாமே ஓவர் சைஸ்டு. இப்போ இந்த ஆன்டி போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஓவர் சைஸ். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த கல்ல 290 பாட்டுன்னு போட்டிருக்கான். ஏண்டா கொஞ்சம் நல்லா இருந்தா உடனே ரேட் ஏற்றிட்டீங்களா அது? இந்த கடையில் பாருங்க 350 பாட்டான். கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சுன்னா உடனே ரேட் ஏற்றிடுறானுங்க.
இந்த எக்ஸல்லாம் வந்து 350 பாட்டன் போட்டிருக்குங்க. 100% இது காட்டன் மாதிரி கூட தெரில, பாதி பாதி காட்டன் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். என்ன டிஷர்ட்டு அப்படியே தான் செட் ஆகலாம், கடைசியில் போய் டிஷர்ட்டே வாங்கிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா 350 பாட்டுனா எவ்வளோ, 700 1000 ரூபாய் கிட்ட வருதுங்க. 1000 ரூபாய்க்குலாம் அந்த ஷர்ட்டு ஒர்த்தே இல்லை. ஏதோ ஜாப்பனீஸ் சட்டை விற்கிறாங்க. ஒரு பீஸ் வாங்கினா 390, 3 பீஸ் வாங்கினா 900 ரூபாய் ஆகும். டெய், உங்கள் ஊரில் பிராண்டட் ட்ரெஸ் எடுத்தாலே அவ்வளோ வேறா, இங்கே ஏதோ 50 100 போட்டுது, என்னன்னு தெரியல. லேடிஸ்க்கா? இதோ இந்த இதில் வந்து இந்த ஹுட்டி அந்த மாதிரி டைப்பில் இருக்குங்க. $159 போட்டிருக்கு. எக்ஸலும் $159 போட்டிருக்குங்க. இந்த கல்ல அதே கிளாத்து தாங்க, அதே மாதிரி கிளாத்து தான். இது நல்லா இருக்குங்க. அதுக்கு டீசெண்டாகவும் இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி கலர் இல்லை. செல் சைஸ் ஓகே, பக்கா. This one look good? Yeah. Good? Looks old fashioned Old fashioned. for me. 70s. Yeah, but I want something like this. Not, I don't like plain. Can use for some craft. Yeah. You can combine it. What? This one? More It's too colorful. bright. Too bright? Fancy lah. Fancy, yeah. Thank you. Happy? வாங்கியாச்சுங்க. 150 பாட்டு செலவு பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 350 பாட்டு இருக்குது. 150 பாட்டு 159 போட்டுருந்துச்சு. டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். டிஸ்கவுண்ட் பண்ணி 150 பாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து 9 பாட்டு மிச்சம். இதே செட்டு நம்ம அந்த கல்லில் பார்த்தோம், 225 ரூபான்னு போட்டுருந்துச்சு. ஆனால் கிளாத் எல்லாமே சேம் தாங்க. ஆனால் அங்கே டிசைன்லாம் நிறையா இருந்துச்சு, இங்கே வந்து டிசைன் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, இந்த டிசைனே ஓகே தான். ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார்னா 70s மாதிரி இருக்குது அப்படின்னாரு. வந்து 160 பாட்டுன்னு போட்டிருக்கு. 2 வாங்கினா 300 பாட்டான். இங்கே வந்து இங்கே இருக்கு பாருங்க. இங்கே வந்து டிசைன்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. ஆனால் ஒரே பேட்டர்னில் இருக்குது. பேட்டர்ன் எல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குது. அதிலே ஒரே பேட்டர்ன்லேயே கலர் கலராக இருக்குது. இங்கே சைஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஓ, இங்கே தான் எக்ஸல் சைஸ் இருக்குது போல். ஆனால் எக்ஸல் சைஸில் கொஞ்சம் அந்த தேங்காய் மரம் போட்டது, தென்னை மரம் போட்டது அந்த மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் பாருங்கள், தாய் லாங்குவேஜ் தெரியல, அது இங்கிலீஷ் தெரியல, தாய் தெரியல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ใช่ป่ะเขาบอกว่าครูเสื้อตุ๊กๆแล้วก็ไปทิ้งขยะ ก็ใช่ไหมพูดภาษาไทย นี่หน่อยโอเค อันนี้ทุกสักสัก ไม่โหดno your different ครั้งผ้าครั้ง ไม่ washing machine cannot can hit can ถูก yes อันนี้
Any? No no Miller No, no, ไฟเขียว คือใช่ไหม ไม่ใช่ จริงเหรอ ใช่ She says yeah she says don't go don't go เนี่ย ไม่ใบเขียว ไม่ลอก ไม่ลอก ใช่ไม่ลอกอินไทยเซไทย และ ไม่ลอกไม่หลุดไม่หลุด อ๋อ ไม่หลุด โอเค thank you ขอโทษครับ ค่ะ thank you ถามว่าชักแล้วลอก ஒரு வழியாக நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத நீ இப்போ பார்ப்போம் இந்த பேக் ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையும் அப்படியே கொட்டும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் இதுக்கான ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது கொஞ்சம் கிரேப்ஸு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஃபுல்லாக காட்டன் தான் வெயிலுக்கு நல்லா சூப்பராக நல்லா காத்தோட்டமாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கிளாத்தும் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சூப்பராக இருக்குது எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு அதனால நான் வாங்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொங்க்ரானுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ் ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 பாட்டு தான் நம்ம அந்த ஷர்ட் வந்து 150 பாட்டு இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா 160 பாட்டு 150 பாட்டுன்னா நம்ம ஊரு காசு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் 450 ரூபாய் வரும் இது வந்து 160 பாட்டு இதுவுமே வந்து அதே ப்ரைஸ் தான் வரும் ஒரு 450 ரூபா ப்ளஸ் ஒரு 500 ரூபாய்க்குள்ள வரும் இதுவும் இந்த ஷர்ட்டுமே நல்லா தாங்க இருக்கு ஃபுல்லாக வந்து இந்த கோழி ரெக்க மாதிரி போட்டு கலர்ஃபுல்லாக சொங்கரானுக்கு எல்லாருமே இப்படி தான் போடுவாங்க அதனால அந்த மாதிரி நம்ம போட்டாச்சு ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 100 பாட்டு தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிளாத் வந்து சூப்பராக இருக்கு ஆனால் இதே மாதிரி கிளாத்து நான் வந்து அந்த ரத்னா மார்க்கெட்டில் கேட்டிருப்பேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 250 பாட்டுன்னு சொல்லியிருப்பான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 பாட்டு நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 230 ரூபா அந்த மாதிரி வரும் அதுவுமே இந்த டிஷர்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவுமே வந்து நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் டிஷர்ட் வாங்கியிருந்தேன் வேற ஒரு கிளாத்து ஆனால் வந்து இது வந்து பாதி தாய்லாந்து மேக்கு தான் இது அல்பாக்கா அப்படின்னு போட்டிருக்கு பிராண்டோட நேமு இதுவுமே வந்து நல்லா தாங்க இருக்கு ஆனால் இது வந்து காட்டன் இல்லைனாலுமே நல்லா காற்று போகிற மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கு கிளாத்து இந்த டிஷர்ட் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 50 பாட்டுக்கு தான் வாங்கினேன் இந்த பிரிண்டிங் குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது ஸ்ட்ரெச்சிங் மெட்டீரியல் தான் இது வந்து சூப்பராக இருக்கும் கலர் வந்து ஃபேட் ஆகாது 2 டிஷர்ட்டு சேர்த்து 100 பாட்டுக்கு வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் இந்த வேர்டிங்ஸ் ஏதோ போட்டிருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது குவாலிட்டியுமே நல்லா இருக்குது நல்லா காத்தோட்டமாக இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஷர்ட்டு 2 ஷர்ட்டு கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து 500 பாட்டுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாட்டு மட்டும் அதிகமாகிடுச்சு அது காரணம் என்னன்னா இந்த ஷர்ட்டு தான் இந்த ஷர்ட் வந்து 160 பாட்டுன்னு சொல்லிட்டாங்க அவன் வந்து ரேட்டு குறைப்பீங்களான்னு கேட்டதுக்கு ரேட்டு குறைய மாட்டேன் ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து எழுதி போட்டாங்க மோஸ்ட்டாக வந்து ரேட்டு எழுதி போட்டாங்கன்னா அவங்க வந்து ஏற்றவும் மாட்டாங்க குறைக்கவும் மாட்டாங்க அதனால வந்து 160 பாட்டுனா 160 பாட்டு தான் அது கம்மி பண்ணல ஆனால் இதே மாதிரி ஷர்ட் மற்ற கடையில் நம்ம பார்க்கும்போது 250 200 350 அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு கடைக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருந்துச்சு இது இந்த நான் எடுத்த கடையில் தான் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான ப்ரைஸ் இருந்துச்சு அந்த டிஷர்ட்ஸுமே வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் ஏன்னா வந்து அது எப்படி சொல்கிறது ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரின்னு சொல்லலாம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலில் அந்த மாதிரி எப்பனாச்சும் ஆஃபர் அந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட கடைங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டாக் வந்து புது ஸ்டாக் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஸ்டாக்கு இப்போ ஒரு லாட் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு 50 டிஷர்ட் மட்டும் மீந்துடும் அது வந்து போகாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சொல்லி இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருவாங்க ஆனால் டிஷர்ட் எல்லாமே வந்து புதுசு தான் பழைசுலாம் எதுவும் இருக்காது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 கலரில் பார்த்தேன் அதில் பிடிச்சிருந்துச்சு அந்த கலர் அந்த ப்ரௌன் டிஷர்ட் எடுத்த கடையிலேயே வந்து ஒயிட் கலர் இருந்துச்சு பிளாக் கலர் இருந்துச்சு அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ கலர் இருந்துச்சு எனக்கு வந்து இந்த கலர் ஓரளவுக்கு லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் இதை எடுத்துட்டேன் ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குன்னு சொன்னேன் ஆல்ரெடி எனக்கு என்கிட்ட 2 புது ஃபேண்ட்டே இருக்குது அதனால தான் நான் வந்து எடுக்கல
அதனால வந்து இப்போ மொத்தமாக வந்து 2 ஷர்ட்டு 3 டிஷர்ட் எடுத்திருக்கு ரம்ஜானுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 500 பாட்டு பட்ஜெட்டில், கரெக்டாக சொல்லணும்னா 510 பாட்டில் நம்மளால் வந்து பேங்காக்ல 2 ஷர்ட்டு 3 டிஷர்ட்டு நம்மளால எடுக்க முடியும். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1200, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1162 பாட்டுங்க. 510 பாட்டுன்றது 1161 பாட்டு. 1160 பாட்டுல நம்ம ஊர்ல எவ்வளோ ட்ரெஸ் நம்மளால எடுக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் போய் நான் எடுத்தேன்னா ஒரு ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் வரும். 400 ரூபாய்னா வந்து அதை பாட்டில் கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே வந்து 175 பாட்டு வருது. ஏன்னா இப்போ நான் வந்து மேத்யூஸில் இல்லைனா வந்து போத்தீஸ்லையோ எங்கே போய் எடுத்தாலுமே, டி நகரில் போய் எடுத்தாலுமே ஒரு ஷர்ட் வந்து 400 ரூபாய், 450 ரூபாய், 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஷர்ட் நம்ம எடுத்தோம்னா அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 175 பாட்டு, அதை கன்வெர்ட் பண்ணால் 175 பாட்டு வருது. இதே நம்ம 500 ரூபாய்க்கு நம்ம ஷர்ட் எடுத்தோம்னா 220 பாட்டு வருதுங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150 பாட்டிலே நம்ம எடுத்தாச்சு. நல்ல குவாலிட்டியில், நல்லா வந்து கிளாத்துமே வந்து 100% காட்டன். இந்த ஷர்ட்டு நல்லா வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப லைட்டா, அதாவது போட்டுறதே தெரியாத மாதிரி நல்ல சாஃப்டா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இருக்கு. 150 பாட்டிலேயே வந்து சூப்பரான ட்ரெஸ் எடுக்க முடியுது. 100 பாட்டுக்கு நல்ல ஒரு காட்டன் டிஷர்ட்டு சூப்பரா இருக்கு. குவாலிட்டியுமே இதுவும் வந்து ஸ்ட்ரெச்சபிள் தான். இதுவுமே வந்து நல்லா இருக்கு. ஆல்ரெடி இப்போ போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சைஸ் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நம்ம இந்தியன் ஃபிட்டிங்க்கு இங்கே தாய் ஃபிட்டிங்குமே சேம் சைஸ் தான் இருக்கு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து எக்ஸல் தான் எடுப்பேன், இங்கேயும் வந்து எக்ஸல் தான் எடுத்தேன். ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அதனால வந்து நீங்கள் இந்தியன் சைஸ் என்னவோ அதே சைஸ்லேயே நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஆனால் ஹிப்பு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சில கடையில் வந்து நீங்கள் ட்ரையல் போட்டு பார்க்கறதுக்கு ஒத்துப்பாங்க, சில கடையில் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் கூட நீங்கள் இப்போ எக்ஸலாக இருக்கீங்கன்னா நீங்கள் டபுள் எக்ஸல் கூட எடுத்து கூட நீங்கள் ஃபிட்டிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து எக்ஸல் எடுத்தது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. எந்த ஒரு ஃபிட்டிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்பிங் முடிச்சாச்சு. See you in the next video. Until then, see you. Take care. Bye bye. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பேரிசனான ஒரு வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், ஒரு புதுவிதமான ஒரு நீச்சில் புதுவிதமான ஒரு ஐடியாவில் நம்ம இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, take care. Bye bye.